அனைவருக்கும் மீனோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சும்மா நாட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து மட்டனுக்கு சோம்பு நிறைய வைக்கலாம். அதுக்கு கோழிக்கு வந்து நமக்கு வந்து ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக, அப்புறம் 2 ஸ்பூன் சிறுஞ்சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி. அது மாதிரி இப்போ மட்டன் வந்து கோழி வந்து ஒரு 1/2 கிலோ பக்கம் 400 கிராம் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு 15 மிளகாய் எண்ணெயில் வறுத்தள்ளி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வானலில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் நல்லா வறுத்து வச்சு இது அப்படி நம்ம மிக்சியில் சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து நான் ஒரு 15 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதை இதில் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதில் கூட 2 கரண்டி மல்லித்தூள் மட்டும் சேர்க்கணும். ஏன்னா மல்லி நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் கொஞ்சம் சிக்கனுக்கு கொஞ்சம் தயிர் கூட சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பான தயிராக இருந்தால் கூட ஓகே, இல்லை எலுமிச்சம்பழம் இருந்தால் நீங்கள் புளிஞ்சிட்டு நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கவிச்சி ஸ்மெல் போயிடும் உங்களுக்கு. இல்லை வினிகர் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். தயிர், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயமும் பூண்டையும் நல்லா அம்மியில் வச்சு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துருக்கேன். இப்போ இஞ்சியும் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நான் அம்மாவோட அந்த கரண்டி காமிச்சேன் இல்லையா, அந்த சின்ன கரண்டிக்கு 5 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கரண்டியில் 5 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, ஜீரகம், ஒரு 10 வெந்தயம் இது போல் எடுத்து நல்லா பொடி விட்டுடலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நீங்கள் தாளிக்கும் போது இந்த மாதிரி நச்சுட்டு போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இதுக்கு நல்ல சுவை கொடுக்கும். இப்போ நம்மளோட தாளிப்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கட்டி வச்சுருக்க இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலாவெலாம் நல்லா அரைச்சிக்குவோம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்படியே நம்மளோட தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அந்த தக்காளி நல்லா ஜூஸி ஆனதுக்கப்புறம் நம்ம கோழிக்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதுபோல் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். நம்மளோட கறி வந்து நல்லா கழுவி எடுத்துச்சு. இதை புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்குவோம். இது நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்ல மாதிரி தண்ணி வற்றி கொதிக்கணும். நம்மளோட மசாலாவும் பரைச்சி ரெடியாக இருக்குது. அதாவது மிளகாய், மல்லி, ஜீரகம் நிறைய வச்சுருக்கேன், சோம்பு கொஞ்சமாக வச்சுருக்கேன், அப்புறம் மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து உங்களுக்கு தண்ணி குழம்பா வேணும்னா குழம்பா வச்சுக்கலாம். இல்லை கெட்டியாக கிரேவி மாதிரி வேணும்னா அப்படியே கூட நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், தண்ணி பூரா வற்றி எண்ணெயெல்லாம் நான் ஊற்றின எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு இதை சேர்த்துக்குவோம். சேர்த்து நம்ம மிக்ஸி கழுவும் தண்ணியை ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். கோழி ரொம்ப நேரம் வேகிறதில்ல. நம்மளோட மிக்ஸி கழுவி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் கிளறிட்டு நம்ம இருக்கிற மசாலாவும் சேர்த்துக்குவோம். நம்மளோட சூப்பரான சுவையான அரைச்சி விட்ட கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் நம்ம பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளிக்கு தான் போட்டிருந்தோம். இப்போ இதுக்கு கறிக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை ஒரு விசில் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்மளோட கோழி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டேன். அப்புறம் அம்மா வந்து சொன்னாங்க கொஞ்சம் புளி ஊற்றணும் அப்படின்ட்டு. அதுக்காக மறுபடி ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு புளி சேர்த்து கரைச்சி ஊற்றிருக்கேன். ஆட்டுக்கறி குழம்புனாலும் சரி, கோழி குழம்புனாலும் சரி, ஒரு சின்ன துண்டு ஒரு கொட்டைப்பாக்கு அளவு சுண்டைக்காய் அளவு புளி சேர்க்கணும் அப்படின்னாங்க. சரி, மறுபடியும் அதையும் கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருந்தால் தான் அந்த கவுச்சி இல்லாமல் இருக்கும். கோழிக்கறி ரொம்ப அந்த பிராய்லர் கோழி தானே, அதனால் ரொம்ப கவுச்சியாக இருக்கும். நாட்டுக்கோழியும் ரொம்ப கவுச்சியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் இதுவாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கவுச்சி இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் கூடவே வச்சுருக்கேன். அந்த கறியில் அந்த காரம் இறங்க உங்களுக்கு சரியாக வந்துடும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். சூப்பரான கோழி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பாத்திரத்திலே கூட போட்டால் ஒரு நிமிஷத்தில் வெந்துடும், 4 கொதியிலே வெந்துடும். இப்போ நான் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் கறி குழஞ்ச மாதிரி வேணும், அதனால் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கோழி குழம்பு ஒரு விசிலில் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி இன்னும் 4 இட்லி சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப மட்டன் சிக்கன்லாம் எடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இங்கே ஊருக்கு வந்ததுனால அம்மாவுக்காக வேண்டி அம்மா வந்து எடுத்து சாப்பிட முடியாது, கடையில் போய் வாங்கி தரதுக்கு ஆள் இல்லைன்ட்டு இருந்தாங்க. அதனால் வந்ததுனால நானுமே இன்றைக்கி எடுத்து செஞ்சு சாப்பிடலாம். சூப்பரான நம்மளோட கோழி குழம்பு சூடாக எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான நம்மளோட கோழி குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வெங்காயம் நறுக்கி போட்டு வதக்காமல் லேசாக ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. 2 இட்லி வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான எம்மியான காரசாரமான கோழி குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.